வணக்கங்க. இன்றைக்கி தரமான மாடா ஒரு 10 மாடு பார்க்க போகிறோங்க. இப்போ ஒவ்வொரு மாடாக பார்க்கலாங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் டாப் குவாலிட்டி ஒரு ஹெச்எஃப்ங்க. மாடு பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குங்க. அவர் பிடிச்சிட்டு போவார் பாருங்கள், அவரோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் மாடு. நல்ல ப்ரீட் குவாலிட்டி. இப்போ மாடோட கலர் பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸுங்க. மாடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாடா இல்லை வெளிநாட்டு மாடான்னு கேட்குற மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு மாடோட ஹைட் தலை பாருங்கள், அவர் பிடிச்சிருப்பாரு, அவர் தலைக்கு மேலே இருக்கும். இன்னும் மடி ஃபுல்லாக வைக்குங்க. இன்னும் மடி வைக்கல ஃபுல்லாக. அதேமாதிரி நல்லா காம்பு, கருப்பு காம்பு. மாடோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே இருக்கும். மாடு நல்ல ப்ரீட் குவாலிட்டிங்க. டாப் குவாலிட்டி ஹெச்எஃப்ங்க. 2 நீத்துங்க. ஒரு ஈத்து போட்டுச்சுங்க, இப்போ போட்டுச்சுன்னா 2 நீத்துங்க. இது ஒரு இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப்பில் கிராஸ் மாடுங்க. இது கன்று போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு 10 நாள் பக்கம் பிடிக்குங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் பிடிக்கும். மாடோட ஹைட்டு வெயிட் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குங்க. நல்லா டெய்ரி ஃபார்மில் ஹை யீல்டிங்காக ஒரு டெய்ரி ஃபார்ம் ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதிரி குவாலிட்டியில் எடுக்கலாங்க. மாடு பார்த்திங்கன்னா பிடிச்சிருப்பார் பாருங்கள், அவர் தெரியவே மாட்டார். அந்தளவுக்கு மாடு பெரிய சைஸுங்க. அதேமாரி பாருங்கள், காம்பு நல்லா கறக்கறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இன்னும் மடி இதுவும் ஃபுல்லாக வைக்கணுங்க. இன்னும் 10 நாள் கம்மி இல்லாமல் ஆகும். பால் நரம்பு நல்லா இருக்குங்க. மாடு வந்து சின்ன யானைக்குட்டி சைஸ்ன்னு தான் சொல்ல முடியுங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் அதிகமான மாடு. இதுவும் நல்ல மடி அமைப்பில், காம்பில், மாடு ஹைட்டு, வெயிட்டில், குவாலிட்டியில் ஷைனிங்கான மாடுங்க. பாடி பார்த்திங்கன்னா அப்படியே ஷைனிங்காக இருக்குங்க. இதுவும் மாடு நல்லா பெரிய மாடு தாங்க. எல்லாமே ஹை யீல்டிங் மாடுங்க. மாடு பாருங்கள், சைஸ் பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒரு குதிரை சைஸுக்கு தெரியும் பாருங்கள். மாடு அந்தளவுக்கு தரமான மாடுங்க. இது மாதிரி டெய்ரி ஃபார்முக்கு வந்து இந்த மாதிரி மாடுங்க எடுக்கிறவங்க நல்லா ஈல்டு கிடைக்குங்க. சின்ன மாடாக 10 மாடு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தரமாக ஒரு 5 மாடு வச்சுருந்தா போதுங்க. நல்லா காம்பு பாருங்கள், காம்புக்கான கேப்பெல்லாம் சூப்பராக இருக்குங்க. மாடு பாடி பாருங்கள், அப்படியே ஷைனிங்காக இருக்குங்க. பலன்னு இருக்குங்க மாடு. மாடோட லுக்கு, அமைப்பு எதுவுமே குறை சொல்ல முடியாதுங்க. தலை, கொம்பு, வால் நீளம் பர்ஃபெக்டாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சியில் கிராஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹெச்எஃப்பாக எடுக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஜெர்சி எடுத்திங்கன்னா அந்த ஃபேட் கண்டென்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இதுவும் நல்ல பாடி ஃபிட்டில் நல்ல ஒரு குதிரை சைஸுக்கு நல்ல வாட்டசாட்டமான மாடுங்க. உடம்பு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபிட்டாக இருக்குங்க. இதுவும் நல்ல தரமான மாடுங்க. ஹெச்எஃப்பாக வைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஜெர்சி ஆட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வைக்கிங்க. இந்த தோல் சுருக்கம் ஃபுல்லாக வரும். வாலோட நீளம் பாருங்கள், காம்போட நீளம் பாருங்கள். கறக்கறக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். மாடு குணமும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆல் பிளாக்கில் ஒரு கொம்பு இல்லாத மாடுங்க. இது போனத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 10 கறந்த மாடு. இன்னும் மடி ஃபுல்லாக வைக்கலிங்க. நல்லா வச்சு பார்க்கும்போது நல்லாயிருக்குங்க. மாடு இதுவும் நல்ல ஷைனிங்கான மாடுங்க. இன்னும் மடி ஃபுல்லாக வரலிங்க. மடி ஃபுல்லாக வச்சு பார்க்கும்போது தான் மாடோட ஃபுல் குவாலிட்டி தெரியுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சியும் ஹெச்எஃப்பும் கொஞ்சம் மிக்சிங்கில். மாடு பார்த்திங்கன்னா நல்லா வாட்டசாட்டமாக நல்ல ப்ரீட் குவாலிட்டியான மாடுங்க. மாட்டோட மடி அமைப்பு பார்த்திங்கன்னா தெரியும். முன்மடி பின்மடி ரெண்டுமே நல்லாயிருக்கும். இன்னும் மடியும் வைக்கிங்க, இன்னும் ஃபுல்லாக ஆகலிங்க. இந்த மடி தோல் சுருக்கம் ஃபுல்லாக இருக்குங்க. காம்பு நல்லா கருப்பு காம்பில் நல்லா குணமாக அமைதியாக இருக்கும். இந்த மாதிரி கொம்பு இல்லாத மாடெலாம் லேடிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. வால் பாருங்கள், கீழே தரையில் உரசும். மாடோட ஷைனிங் பாருங்கள், நல்ல உடம்பு ஷைனிங்க. நல்ல குவாலிட்டியான மாடுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப்பில் கிராஸுங்க. நல்ல மடிங்க. மாடு வந்து மடியோட அமைப்பு பாருங்கள், நல்ல மடி அமைப்பு. எல்லாருமே பார்த்தாங்கன்னா ஒரு கண்ணு பட்டுருங்க, அந்தளவுக்கு மடி அமைப்புங்க. நல்ல பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸுங்க. காம்புக்கான கேப் பாருங்கள், காம்போட நீளம் கறக்கறக்கு நல்லாயிருக்கும். நல்ல பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸுங்க. ஹெச்எஃப் கிராஸுங்க. இது ஒரு ஹெச்எஃப்ங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் டைம் ஆகுங்க கன்று போட. இது நல்ல குதிரை மாதிரி தான் இருக்குங்க மாடு. எல்லாமே நம்ம கொஞ்சம் தரமான மாடு தான் வச்சுருப்போங்க. இதோட மடி அமைப்பு பார்த்திங்கன்னா நல்ல மடிங்க. நல்ல மாடு பெரிய சைஸுங்க. நல்லா ஹை யீல்டிங்காக கறக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மாடுங்க கண்டிப்பாக எடுக்கலாங்க. டெய்ரி ஃபார்ம்ஸ்க்கு ஒரு நேரம் ஒரு 10 லிட்டர் கம்மி இல்லாமல் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மாடுங்க தான் நல்லா ஹை யீல்டிங்காக கறக்குங்க. மாடு இதுவும் நல்ல பெரிய சைஸு, மடி அமைப்பு, நல்ல காம்புங்க. இன்னும் மடி வச்சு கன்று போடும்போதெல்லாம் இன்னும் ஹெவியாக மடி வச்சுருங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹை யீல்டிங்காக கறக்கிற மாடுங்களுக்கு நல்லா ஃபீடிங்கு அந்தளவுக்கு நல்லா கொடுக்கணுங்க. ஃபீடிங் ரொம்ப முக்கியங்க.
மாடு என்னதான் தரமாக எடுத்தாலும் அந்தளவுக்கு நல்லா ஃபீடிங் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு பால் கறவி நல்லாயிருக்கும். மாடோட சைஸ் பாருங்கள், கலர் பாருங்கள், பால் நரம்பு, மடி அமைப்பு எல்லாமே எந்த குறையுமே மாட்டில் சொல்ல முடியாதுங்க. அந்தளவுக்கு தரமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நேராக வந்து பார்க்கறதுனாலும் பாருங்கள். நேராக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் திருப்தியாக இருக்கும். மாடு எல்லாமே தரமான மாடு தாங்க. இது ஒரு ஹெச்எஃப் பார்த்திங்கன்னா ஹெவி சைஸுங்க. கண்ணு போகிறக்கு ஒரு 15 நாள் பிடிக்கும். மாடு பார்த்திங்கன்னா அவர் நிற்கிறதே தெரியாதுங்க. அந்தளவுக்கு ஹெவியான சைஸுங்க. மாடு ஈல்டெல்லாம் எப்போ இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 20 தாண்டி தான் கறக்கணுங்க. நல்லா கவனித்தா 25 கூட வரலாம். இன்னும் டைம் இருக்குதுங்க. இன்னும் மடி ஃபுல்லாக ஆகலைங்க. அதனால் நான் சொல்லும்போது மடி கம்மியாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. அது இன்னும் மடி ஃபுல்லாக வச்சு கண்ணு போடும்போது தாங்க ஏன்னா இந்த ப்ரீட் குவாலிட்டிக்கு மாடு நல்லா கறக்குங்க. மாடு பாருங்கள், அவர் பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு, அவரே தெரியாது. அவர் இப்போ மேலே கை வைக்க சொல்கிறேன் பாருங்கள், அந்தளவுக்கு மாடு அவருக்கு மேலே இருக்கும். இன்னும் தோல் சுருக்க ஃபுல்லாக மடி வச்சு பார்க்கும்போது தாங்க மாடு இன்னும் தெளிவாக தெரியுங்க. மாடோட காம்பு பாருங்கள், காம்பு, மடி அமைப்பு, பால் நரம்பு நல்ல பெரிய சைஸுங்க. மாடு உருவத்திலே பெரிய சைஸு. அவர் பாரு நிற்கிறாரு, தெரியவே இல்லைங்க. அவரே கையை தூக்கி மேலே அந்தளவுக்கு வைக்கிறாருங்க. அந்தளவுக்கு மாடு சைஸுங்க.